ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்பாபா சச்சரியத்திலிருந்து அத்தியாயம் 41. சித்திரத்தின் கதை, கந்தல் துணி திருடுதலும் ஞானேஸ்வரி பிரயாணமும். முந்தைய அத்தியாயத்தில் குறிக்கப்பட்டுள்ளது போல் அந்த சித்திரத்தின் கதையை இங்கே தொடர்கிறோம். இது நிகழ்ந்து 9 ஆண்டுகளுக்கு பின் அலி முகமது ஹேமத் பந்தை பார்த்து கீழ்வரும் கதையை கூறினார். பம்பாய் வீதிகளின் ஒரு முறை அவர் சுற்றி கொண்டிருந்த போது இந்த படத்தை ஒரு திரு வியாபாரியிடமிருந்து வாங்கினார். பின்னர் அதை கண்ணாடி சட்டம் போட்டு பாந்திராவில் உள்ள தம் வீட்டில் தொங்கவிட்டார். அவர் பாபாவை விரும்பியவராயால் அப்படத்தை தினந்தோறும் தரிசித்து வந்தார். ஹேமத் பந்துக்கு அதை கொடுப்பதற்கு முன்பு மாதங்களுக்கு முன்பு காலில் உள்ள கட்டி அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டியிருந்தது. பம்பாயில் அவரது மைத்துனரான நூர் முகமது பீர்பாயில் வீட்டில் அவர் தங்கியிருந்தார். பாந்திராவில் உள்ள அவரது வீடு 3 மாத காலமாக சாத்தப்பட்டிருந்தது. ஒருவரும் அங்கு வசிக்கவில்லை. புகழ்பெற்ற பாபா அப்துல் ரஹ்மான், மௌலானா சாஹிப், முகமது இஷேன், பாபா சாயி, பாபா தாசிதின் மற்றும் பல உயிருடன் இருந்த ஞானிகளின் படங்களும் அங்கு இருந்தன. காலசக்கரம் இவைகளை விட்டு வைக்கவில்லை. பம்பாயில் அலி சுகவீனமுற்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். படங்கள் எல்லாம் ஏன் அங்கு கஷ்டப்பட வேண்டும்? அவைகளுக்கும் உள்ளே வருதலும் வெளியே போதலும் உண்டு என தெரிகிறது. எல்லா படங்களும் தங்கள் விதியை சந்தித்தன. ஆனால் சாய்பாபாவின் படம் எங்கனம் அதற்கு தப்பியது என்பதனை ஒருவரும் எனக்கு இதுவரை விளக்கியதே இல்லை. சாயின் எங்கும் நிறை தன்மையையும் சர்வ வியாபித்ததையும் அறிவு கட்டாத அவரின் சக்தியையும் அது காண்பிக்கிறது. அலி முகமது பல வருடங்களுக்கு முன் முகமது குஷேன் தாரியா டோபனிலிருந்து ஞானி பாபா அப்துல் ரஹ்மானின் சிறிய படம் ஒன்றை பெற்றார். அதை அவர் தன் மைத்துனராக நூர் முகமது பீர்பாயுடன் கொடுத்தார். அப்படம் அவரது மேஜையில் 8 வருடங்கள் இருந்தது. ஒருமுறை நூர் முகமது பீர்பாய் அதை ஒரு புகைப்படக்கலை நிபுணரிடம் எடுத்து சென்று உயிர் அளவு படமாக பெரியதாக்கி அதன் பிரதிகளை அலி முகமது உட்பட தமது உறவினர்களையும் நண்பர்களிடத்தும் விநியோகித்தார். அலி முகமது அதை பாந்திராவில் உள்ள தனது வீட்டில் மாட்டினார். நூர் முகமது ஞானி அப்துல் ரஹ்மானின் சீடர் தமது குருவிடம் அவரால் நடத்தப்பட்ட ஒரு திறந்த தர்பாரில் அப்படத்தை அளிக்க சென்றபோது குரு கோபமடைந்து அவரை உதைப்பதற்காக ஓடினார். அவரை வெளியில் தள்ளினார். அவர் மிகவும் வருத்தமுற்று மனம் உடைந்தார். நூர் தனது பெரும் பணத்தையும் இழந்து குருவின் கோபத்தையும் துன்பத்தையும் பெற்றதற்காக வருந்தினார்.